எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் 85வது பதிவு. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 16ல யான் சத்தியன் என்றேனோ கிருஷ்ணனை போலே அப்படிங்கிற அந்த பதிவுல 2வது பாகம். கிருஷ்ணன் எப்படி பொய்யெல்லாம் பேசுறான்றதை பத்தி நம்ம சொன்னோம் முதல்ல. இப்ப அவர் எப்படி சத்தியன்றது இந்த இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம். கிருஷ்ணனோட இதுவே முழுசா நீங்க நம்பணும். ஒரு விதுரரையோ ஒரு அக்குரரையோ கிருஷ்ணனோட இந்த கிருஷ்ணனோட இந்த பொய் சொல்ற வேலை பொம்மாத்து வேலை எதுவுமே இவங்க 2 பேர்கிட்ட பலிக்கல. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நாங்க பாட்டுக்கு இருப்போம்னு இருப்பார். விதுரர்கிட்ட கிருஷ்ணன் ஒரு நேரமும் அவர்கிட்ட ஐயோ கிருஷ்ணா என்ன இப்படி பண்ணிட்டியன்ற அந்த கேள்விக்கு வழியே வைக்கல. அக்குரர் அப்படிதான். அதாவது சமர்ப்பணம் கம்ப்ளீட்டா. நான் போய் பண்ணேன்னா அதுக்கு காரணம் நீதான், நான் பண்ணலன்னா அதுக்கு காரணம் நீதான், ஓயான்ற மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்கு நீதான். ததிபாண்டவர் அதேதான். ததிபாண்டர் கிருஷ்ணனை பண்ணது அப்படிதான். ததிபாண்டன்றவன் ஒரு பானை வச்சு சட்டி விற்கிறோம், பானை சட்டி செஞ்சு விற்கிறோம். போயவன் பெரிய பானை இருக்கு, கிருஷ்ணன் அம்மா துரத்திட்டு வர கிருஷ்ணனும் ததிபாண்டவரும் அப்பப்போ விளையாடுவான். செய்வார் பானை, இந்த பானையில் நான் உட்காந்து முடியுமா பாக்கட்டான்னு ஒரு பெரிய பானையை செஞ்சு வச்சிருப்பான். இந்த பானையில உட்கார பார்க்கலான்னு வரான். அந்த ததிபாண்டவன் சொல்லுவான் கிருஷ்ணன் கிட்ட, கண்டா கண்ணா இதுல உட்கார்றா பார்க்கலான்னு. குழந்தை மாதிரி இருக்கும், 2 பேரும் ஒரே இது குழந்தை மாதிரி விளையாடுவான். இதுல உட்கார்றா பார்க்கலான்னு போனான். அவர் ஏறி அதுக்குள்ள உட்காரு வரான். உட்காந்த உடனே சின்ன பானையை காமிச்சு இதுக்குள்ள உட்கார பார்க்கலான்னு வரான். கிருஷ்ணன் அப்படியே தனி சின்னதாக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்துட்டு வரான். ஒரு திருநூறு அகல் மாதிரி ஒரு திருநூறு சொப்பி மாதிரி ஒரு அதை கொடுத்து அதுல உட்காரன்னு வரான். அதுலயும் உட்காரு வரான். வெளியில வருவாராம். இது என்ன பண்றிய நீ, உன் வேலை எனக்கு தெரியாதா, போப்பா நீ இது மாதிரி வேலையெல்லாம் சித்து வேலையெல்லாம் பண்ணுவிய எப்படா வரணும். நதிபாண்டவன் முற்றிலும் அப்படியே முழுசா கிருஷ்ணன் ஒரு நாள் இது பண்ணி கிருஷ்ணன் தெய்வன்றதே தெரியல. தெய்வன்றது தெரியுது, அப்பப்போ மாயையில மறைஞ்சு போறது. ஒரு முனிவர் வராராம். ஒரு முனிவர் அந்த பக்கம் வரும்போது ததிபாண்டவருக்கு என்னன்னா, எப்படியாவது தனக்கு மோட்சம் வேணும்ன்ற ஒரு எண்ணம். இனிமே பிறவி இருக்கக்கூடாது, கிருஷ்ணன் அந்த மகாவிஷ்ணு காலிலேயே போய் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். என்ன பண்றாரு, அந்த பக்கம் ஒரு முனிவர் வர்றாரு ஞானி. வரும்போது அந்த ததிபாண்டம் அவரை முடிஞ்சு சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு, அவன் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க அப்படின்னு. என்ன உதவி சொல்லுப்பா, பண்றேன், எல்லாம் முடிஞ்சது தான் பண்றேன். எனக்கு மறுபிறவி கூடாது, மோட்சம் வேணும், அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும்னா. இது பாக்குறாரா இவர் ஞானதேசியில கூடயே கிருஷ்ணனை வச்சுட்டு போடா ஓடான்னு பேசிட்டு விளையாடிட்டு இருக்கிறதோ நம்ம கிட்ட மோட்சத்துக்கு வழி கேட்கறான்னு உடனே சொல்றாரா அவர் சிரிச்சுட்டு, நீ மோட்சத்துக்கு வழி என்கிட்ட இல்ல, ஆனா உங்ககிட்டயே இருக்கு, உங்களோட விளையாடுறானே கிருஷ்ணன், அவனை கேளு, அவனை நினைச்சா கொடுப்பான். அப்படியா, சரி நான் இன்னைக்கு விட போறது இல்லை, அவனை எல்லாம் பாமரத்தனம் விட போறது இல்லை, நான் இன்னைக்கு கேட்டு அவங்ககிட்ட மோட்சம் வாங்கிடுறேன் பார்த்து போறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு நாள் சரியான நாள் வரல. கிருஷ்ணன் இவர் கண்ணில் படவே இல்லையா. ஒரு நாள் யசோதை தயிரை உடைச்சிட்டா, யார் வீட்டு பாதையை கிளறி கொட்டி பாலை கொட்டி தயிரை கொட்டி வெண்ணையை அடிச்சுட்டு பூசி அந்த அந்த லேடி அந்த இது அந்த இடைச்சி துரத்திட்டு வர இல்லையா, அந்த இடைச்சி துரத்திட்டு வரும்போது இவ்வளவு வெண்ணெய் அள்ளி மூஞ்சில அடிச்சு அவளுக்கு கண்ணு தெரியாத பண்ணிவிட்டு அவன் கண்ணை வச்சுட்டு வரத்துக்குள்ள கொஞ்சம் ஓடி வந்துட்டான். இதை அவன் சொல்றான் யசோதை கிட்ட சொல்றான். அவன் ஆச்சு இந்த மாதிரி உன் புள்ள பண்ணிட்டு போறான், எல்லாத்தையும் உடச்சிடான், தயிர் பானையெல்லாம் உடச்சான், பால் பானையை உடச்சினான், எல்லாம் இருக்கு. நான் இப்போ ஓடி எட்டி பிடிக்கிறதுக்கு போறேன், அதுக்குள்ள அங்கத்த வெண்ணையை வாரி என் மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டான். நான் கண்ணில் வலிக்கிறதுக்குள்ள பார்த்தா ஆளை காணும். அப்படியா, யசோதைக்கு தளமாட்டாத கோவம் ரோசம் வருது. நான் பிள்ளை தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவளால தன்னறியாத ரோசம் வருது. இப்படி சொல்றா, இவன் இப்படி சொல்றாளே இவா. பல நேரங்கள்ல இவன் அது மாதிரி சொல்லுவா. அவெல்லாம் சொல்லுவா. சொல்லும்போது பாரு உள்ள என் பிள்ளை என்ன சொல்றாட்டி இவன் அவன்கிட்ட சண்டைக்கு போவா. இன்னொருத்தர என் பிள்ளைய பத்தி சொன்னேன்னா அவ்வளவுதான், நீ பாரு என் பிள்ளை உள்ளன்னா உள்ள கிருஷ்ணன் படுத்து தூக்கிட்டு என்னமான்னு எழுந்து வரும். ஓடுதான் பொய் பித்தலாட்டம் நிறைய. அப்பதான் அங்க உடச்சுட்டு போவா. இவன் பார்த்து அவளை பார்த்து பேசிட்டு போது கிருஷ்ணன் பின்னாடி இருந்தா அவளை பார்த்து சிரிப்பான், வேடிக்கை கட்டும். அந்த இப்போ சினிமாவில எல்லாம் கட்டுறவங்க பத்தியா அது மாதிரி. ஐயோ அவங்ககிட்ட தோற்கா என் பிள்ளை போய் நீ சொல்றா, நீ என்ன நினைச்சிருந்தா அவங்ககிட்ட சண்டை போட்டுருப்பா. அவளுக்கு ஒன்றும் புரியாது. ஆச்சு இப்பதானே அவன் உடச்சான், அங்க எல்லாத்தையும் உடச்சு போட்டு வந்தான். இப்ப பார்த்தா உள்ள இருக்கா, இவன் எப்படி இங்க வந்தானே தெரியலன்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கிருஷ்ணன் பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி இருந்து அவளை பார்த்து சிரிப்பானா, டான்ஸ் ஆடுறது, அவளை பார்த்து இது பண்றது, பழிக்கிறது எல்லாம் பண்ணுவான். இது மாதிரி எல்லாம் கிருஷ்ணனோட சேஷ்டம் நிறையா இருந்தது இல்லையா. ஐயோ சொல்லிட்டு போறான். உடனே கிருஷ்ணன் என்ன பண்றா, மத்து தான் அடிக்கிறதுக்கு மத்து தான். மத்த திருப்பிட்டு துரத்துறாங்களாம் கிருஷ்ணனை. எடுத்துட்டு ஓடும்போது கிருஷ்ணன் ஓடி வரார். முடியல, கால முடியல, ஓடி இந்த ததிபாண்டன் இருக்கான். ஏய் ததிபாண்டவா என்ன காப்பாத்துறா, வந்துட்டாரா, எங்க அம்மா துரத்தின்னு வராடா, காப்பாத்துறா, மாட்டினா சரியான அடி அடிச்சுவா, காப்பாத்துறா இருந்தாராம்.
சரி சரி நீ வாங்க மாட்டேன் நீ இந்த வா காப்பாத்துறேன் வா இந்த பாரு வெளியே பாரு இதுக்குள்ள போய் உட்காந்துக்கோ நான் மூடிடுறேன் கேட்டா உங்க அம்மா கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறேன் வேலை மூடிடுறான் அது வேற கிருஷ்ணன் சொல்லிட்டு போறாரு எங்க அம்மா நான் என்ன ஏதோ இருக்கா பாரு கிருஷ்ணா பாறையில அப்படின்னு காட்டி விட்டுற போற என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அப்படி கொண்டு போய் என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுற போறேன்னு சொல்றாரு நீ போ உள்ள போய் உட்காரு முதல்ல உள்ள போய் உட்காருட்டு மேல மடக்க போட்டு மூடிட்டார் மூடிட்டு மேல ஏறி உட்காந்துட்டார் உட்காந்துட்ட உடனே யசோதா வராங்க யசோதா வந்து நதி பாண்டவங்கிட்ட இந்த பக்கம் வந்தானா இந்த பையன் வந்தானா அவன் திருட்டு பையன் கிருஷ்ணன் வந்தானா அந்த பக்கம் அப்படின்னு மேல உட்காந்து நதி பாண்டவன் என்னது கிருஷ்ணா இந்த பாறையில இருக்கான் போ பாரு இந்த பாறையில இருக்கான் பாரு அவன் இவன் பேசுறது பார்த்தா அவன் வந்து என்ன அடைச்சு பட அப்படின்ட்டு பார்த்தால அவரை ததிபாடர் ஒன்று போட்டு பானைக்குள்ள இருக்கான்னா யார் நம்புவா இந்த இவன்ட்டு அவன் வந்து கேட்கும்போது பானைக்குள்ள இருக்கான் போ அப்படின்ற பாரு அப்படின்ற இவன் சொல்றத அவன் நம்பல ஆனா உண்மையாவே பானைக்குள்ள இருக்கான்றது அவன் இவன் சொல்லிட்டான் இவன் உண்மையை தான் பேசுவான் ததிபாண்டவன் வந்து போய் சொல்ல மாட்டான் உண்மையை தான் பேசுவான் அதனால அவன் சொல்லிட்டான் பானைக்குள்ள இருக்கான்ட்டான் அவன் கேட்கல அடிச்சுட்டு போயிடுவான் போன உடனே கிருஷ்ணன் உள்ள இருந்து கேட்கற மேல ஏறி உட்காந்துருக்காரு இப்படி என்ன மாட்டி விட்டியா நீ பானைக்குள்ளதான் இருக்கான் பாருன்னு சொன்னேன் நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு நீ இங்கதானே இருக்க அதுதான் நான் சொன்னேன் உங்க அம்மா நம்பல அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு சரி விடுன்னா உன்னை விடலாம் முடியாது நீ உள்ளே கடான்ட்டான் மேலே ஏறி உட்காந்துட்டு எனக்கு மோட்சம் வேணும் எனக்கு மோட்சம் வேணும் நீதான் கொடுக்கணும் நான் கேட்டேன் ஏன்னா என்கிட்ட வந்து கேட்கிறேன் ஏன்னா நான் என்ன எனக்கு தெரியும் நீதான் மோட்சம் கொடுக்குறது மோட்சத்தை கொடுக்கும் இல்ல எனக்கு மோட்சம் வேணும்னு பூடியா பிடிச்சுன்னு இருக்கிற கிருஷ்ணனுக்கு எப்படின்னா எனக்கு தெரியும் எனக்கு நீ என்ன எல்லாம் ஏமாத்தாத அந்த முனிவர் சொல்லிட்டாரு எனக்கு மோட்சம் கொடுங்க அப்பதான் உன்னை வெளியில விடுவேன் அந்த பானையை உடச்சு கிருஷ்ணனுக்கு வர தெரியாது என்ன அன்புக்கு கட்டுப்படுறேன் ததிவானவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு சரி உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு மோட்சம் மட்டும் இல்ல உன்னை தாங்கி உட்காந்தது பத்தி அந்த பானை இந்த பானைக்கும் மோட்சம் கொடுக்கணும் நீன்ற பானைக்கு மறுபடியும் இந்த பானை மறுபடியும் இது வேற ஏதோ ஒரு இதுல வரக்கூடாது வேற உருவத்துல இந்த மண்ணு மாறி வேற மாதிரி வந்து இந்த பானை அவசரப்படக்கூடாது என்ன ஒன்ன தாக்கிட்டு என்னையும் காப்பாத்திட்டு இவ்வளவு நாள் இந்த பானைக்கும் மோட்சத்தை கொடுக்குற பானைக்கும் மோட்சத்தை கொடுக்குறாரு இந்த பானையும் ஒரு சாபத்துல ஒரு காலத்துல வந்து நீ வந்து பூமியில மண்ணா போய் கடை நதிபாண்டவனோட பானையா மாறி பாறையா இருந்து கிருஷ்ணன் வாயால உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அது ஒரு சாப கதை ஒண்ணு இருக்கு அதனால உருவானதுதான் அந்த பானை அந்த பானையும் மோட்சமாகி ஒரு பெண்ணா வாங்கி எதிர வந்து நிக்கிறதா நின்று கிருஷ்ணன் கிட்ட சேர்த்துட்டு போயிடுறதா ததிபானமா சேர்த்துட்டு 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்துருவாங்க கிருஷ்ணன் அது மாதிரி கிருஷ்ணன் வந்து மாயன்றது வந்து ரொம்ப கிருஷ்ணனை வந்து அவங்ககிட்ட ஒண்ணும் பண்ண முடியல ததிபாண்டவங்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியல விதுரர்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியல விதுரர்கிட்ட கிருஷ்ணன் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு அதெல்லாம் உனக்கு தெரியாத விஷயமா நான் சொல்ல போறேன் நீ வேலையை பாருட்டு போயிடுவாரு விதுரர் அதே மாதிரி அக்ரூரர் வந்து அன்புக்கு அவரோட ஒரு வழி இதுவே கிடையாது ஒரு நிலையே கிடையாது அக்ரூரர் அப்படி கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு எவ்வளவா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்னோட இதுவே தனி அப்படின்ற மாதிரி போறவர் அவர் வந்து கிருஷ்ணன் எல்லாம் நீ பார்த்துப்ப நீ எனக்கு தொந்தரவ எனக்கு ஒரு கையில அடிபட்டதா ரத்தம் போட்டதா அது நிற்கும் நீ இருக்கியா நீ பாத்துக்க மாட்டியா நீ அதை பார்த்துப்ப அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை என்ன அடிக்க வரானா வரட்டும் அவன் அடிச்சானா நீ பாத்துக்கோ உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ணணும் நான் ஒண்ணு சொல்றேன் என் மேல பழியாது கிடையாது அதெல்லாம் வரட்டும் எந்த பழி வந்ததுன்னா அது காரணம் நீதான் உனக்கே அந்த பழிய போக தெரியாதா என்ன அப்படின்னு அதாவது முழுசாவே சிந்தனை அதுதான் விஷ்ணு சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அனன்யான் சிந்த எந்தோமாம் ஏஜன பரிபாசதேன்னு ஒரு வார்த்தை வரும் அனன்யான் சிந்த எந்தோமாம் ஏஜன பரிபாசதே தேவாம் தாபிக்ஷாம் யோகக்ஷேமம் மகாவியகம் பவித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபராத்தாய சம்பவாமி யுகே யுகே வருது இல்லையா அதுல அனன்யான் சிந்த எந்தோமாம் ஏஜன பரிபாசதேனா அனன்யாம் அந்யாம்னா இன்னொன்று அந்யாம்னா அடுத்தது அனன்யாம்னா இன்னொன்னே கிடையாது தானே அப்படியே உள்ளே அனன்யாம் சிந்தையில வந்து கிருஷ்ணன் தானாவே சிந்தையில உட்காந்துருக்கான எதிர கிருஷ்ணன் வச்சு வந்தா கிருஷ்ணன் நினைக்கிறதே கிடையாது என் சிந்தை இருக்க மூளை அதுலயே கிருஷ்ணன் இருக்கார் அதே கிருஷ்ணன் தான் நான் ஒண்ணு அப்படிதான் நான் என்ன சிந்திக்கிறேன்னா அதுவே கிருஷ்ணன் தான் நான் சாப்பிடணும்னு நினைச்சேன்னா அது கிருஷ்ணனோட கட்டளையால சாப்பிடுவேன் நான் எழுந்திருக்கணும்னு நினைச்சேன்னா கிருஷ்ணனோட கட்டளையால எழுந்திருக்கேன் எனக்கு அடிபடணும்னு நினைச்சேன்னா கிருஷ்ணனோட கட்டளையால எனக்கு அடிபடும் நான் வந்து ஒரு காரியத்தை இந்த காரியத்தை செய்யலாமான்னு நான் நினைச்சேன் நான் செய்யல கிருஷ்ணனோட சொல்லுவாரு அவன் பார்த்துக்குவான் அது மாதிரி கிருஷ்ணனோட ஆர்டரால அவரோட கட்டளையால என் மூளை கேட்டு கிருஷ்ணனோட கட்டளையை கேட்டு என் மூளையும் கிருஷ்ணனும்
நானும் கிருஷ்ணனும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இதை அடையணும். அர்ஜுனனுக்கு சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றதே அதான். முழுசா நம்பு, என்ன முழுசு நம்பு, 100% நம்பு, எனக்கு உண்மையா என்னிடம் பக்தி செலுத்து, என்னையே நம்பு, என் இடத்துல என்னையே வணங்கு, என்னை பின்பற்று, நீ என்னை மோட்சத்துக்கு என்கிட்டயே வந்து சேருவ அப்படின்னு சொல்லுவார். அனன்யா சிந்தை இருந்தோமோ மேஜர பரிபாசனை. அது அந்த அந்த கட்டம் அதான். உங்களோட சிந்தனை ஃபுல்லா கிருஷ்ணனாவே இருக்கணும். அதே மாதிரி வேற யாரும் அதை பண்ண முடியல. திரௌபதி கூட என்னன்னா ஒரு கையில புடவை பிடிச்சிருந்தா இன்னொரு கையில கிருஷ்ணா கிருஷ்ணான்னா கிருஷ்ணன் வரல. கிருஷ்ணன் வரல. மானம் காக்கிறதுக்கு ஒரு கை மூடிட்டு இருக்கா பத்தியா. என் மானத்தை காக்க வேண்டியது கிருஷ்ணனோட பொறுப்புட்டு இன்னொரு கையை விட்டு 2 கையிலையும் கிருஷ்ணான்னும் போதுதான் புடவை வருது. அந்த மாதிரி ஒரு எந்த ஆபத்திலையும் கடத்துல குதிக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குதிக்கணும். அந்த மாதிரி ஒரு இது, அதுதான் அந்த மாதிரி பக்தி. அந்த மாதிரி பக்தி வந்து செலுத்தினா கட்டாயம் நான் உங்க கூட இருப்பேன்றதை கிருஷ்ணன் சொல்ற. நாளைக்கு இன்னொரு இதுல